ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் இந்த மாதிரி புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சார் அப்படி ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகங்கள். ஸோ போக்குவரத்து கழகங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பில் பல தரப்பட்ட குளறுபடிகள். ஸோ அறிவிப்பா இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா குளறுபடி நிகழ்ந்த ஒரு அறிவிப்பா, இப்படி ஒரு அறிவிப்புனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தின் வாயிலாக குளறுபடிகளை நீக்கணும் அப்படின்றதுக்காக வழக்கு தொடுத்துருக்காங்க. இது இந்த வழக்குடைய விவரம் என்ன, டிஎன்எஸ்டிசியில் டிசிசி முறையில் தான் இனிமேல் தேர்வு நடக்குமா இல்லை புதிய முறைகளை பின்பற்ற போகிறாங்களா, டிரைவர் கம் கண்டக்டர் இந்த மாதிரி ஒன்று இருக்கா, இதை வந்து நீக்கலாமா வேண்டாமா, ஒரு லைசன்ஸ் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா, முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்துருச்சு, 21ஆம் தேதியை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இது குறித்து இந்த வீடியோவில் முக்கிய தகவலை நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. ஸோ அனைவருக்குமே ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் முதல்லையே நான் சொல்லிடுறேன். டிஎன்எஸ்டிசி இந்த டிடிசின்ற முறையை தடை பண்ணணும் அப்படின்றதுக்காக போக்குவரத்தில் இருக்கிற 10 தொழிற்சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அதுக்கு வந்து ஸ்டே வாங்கணும் அப்படின்றதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ 10க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தமிழகத்தில் போக்குவரத்துல துறையில் மட்டும்தாங்க பல தரப்பட்ட தொழிற்சங்கங்கள் இயங்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 47 தொழிற்சங்கங்கள் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் பெரும்பான்மையான தொழிற்சங்கங்கள் வந்து இந்த டிடிசி முறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டர் முறையை உடனடியாக நீக்கிடுங்க, எங்களுக்கு டிரைவர் தனியாக கொடுங்க, கண்டக்டர் தனியாக கொடுங்க, அதுதாங்க கேட்குறாங்க. ஸோ மக்களும் அதை தாங்க கேட்குறாங்க, எங்களுக்கு கண்டக்டர் தனியாக எடுங்க, டிரைவரை தனித்தனியாக எடுத்து கொடுங்க, டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பதவிகளை உடனடியாக அடியோட நீக்குங்க. இப்படி ஒரு பதவி எதுக்காக வைக்கிறீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி டிரைவர் கம் கண்டக்டரை எடுத்தீங்களா, அப்படி தாங்க ஒவ்வொரு மக்களும் கேட்குறாங்க. ஏன்னா டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். ஸோ இப்போ இனி வரும் காலங்களில் நாங்கள் இது மாதிரி தான் எடுப்போம், தமிழக போக்குவரத்து கழகத்தில் எஸ்சிடிசிக்காக மட்டும்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்போம், டிஎன்எஸ்டிசிக்கு நாங்கள் ஒப்பந்த ஊழியர்களே பயன்படுத்திக்குவோம் அப்படின்றது ஏதாவது நீங்கள் அறிவிப்பு கொடுத்தீங்களா அப்படின்ட்டு பல தரப்பட்ட தொழிற்சங்கங்கள் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டுகிட்டே இருக்காங்க. போராட்டங்களும் ஆங்காங்கே நடத்துட்டு தாங்க இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸோடைய விவரம் வந்து கோர்ட்டுக்கு போயாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு நான் இதான் சொல்கிறேன், ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் தனியார் பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டிரைவராக போயிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காரு. ஹெவி பேட்ச் கரண்ட்டில் எல்லாமே பர்ஃபெக்டாக ரினிவல் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. சரி, அவர் வந்து இப்போ இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% முடியாதுங்க. ஒரு நல்ல டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையில் எடுக்கவே முடியாது. இந்த மாதிரி டிசிசி முறையை பின்பற்றினா ஒரு நல்ல டிரைவரை போக்குவரத்து துறையில் எடுக்கவே முடியாதுங்க. ஸோ ஏதோ ஒரு அறக்குறையாக ஓட்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் இருப்பாங்க, அந்த மாதிரி மட்டும்தாங்க டிடிசி முறையில் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல டிரைவரை இழக்க நேரிடும். ஸோ போக்குவரத்து கழகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையாக அனுமதி பெற்று முறையாக 18 மாதங்களுக்கு மேலே 10 வருஷமாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா அவருக்கு முன்னுரிமை கொடுங்க தயவு செய்து. ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் அந்த வழி தடங்கள் தெரிஞ்சிருக்கு, ஸோ நல்லா ஓட்டுறாரு வண்டியை, அதுதான் முக்கியம். ஸோ அவரை நம்பி தான் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ மற்ற பகுதி பஸ்ஸில் இருக்கிறவங்கன்னா ஒரு டிரைவர் கையில் தான் ஷிப்பு கண்ட்ரோலே இருக்குது. அவர் கொஞ்சம் அசந்தாலும் மீதி இருக்கிற 60 பேரோட உயிர் டிரைவர் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முன்னுரிமையை அட்டியோட ஒழிச்சிட்டாங்க. நான் டிடிசி முறையில் இருக்கிறவங்க தான் எடுப்பேன், டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கா பாப்பா எடுத்துக்கலான்றாங்க.
இது என்ன விதத்துல நியாயம், இது என்ன விதத்துல தர்மம்னு தெரியல. ஸோ இது மாதிரி இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 18 மாதம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, எங்கிட்ட கண்டக்ட் லைசன்ஸ். அவர்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இப்போ இப்போதைய சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒன்று தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். வெறும் 3274 போஸ்டிங்ல 5000 பேர் தான் இதுக்கு அப்ளையே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய தேதியை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? நிச்சயமாக 100% இந்த போக்குவரத்து துறையுடைய அப்ளிகேஷன் தேதி ஏப்ரல் 21 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏப்ரல் 21லிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு 15 தினங்களை அதிகப்படுத்துவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போக்குவரத்து ஊழியர்களும் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியணும், டிரைவிங் லைசன்ஸ் அவங்ககிட்ட பக்காவாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, போக்குவரத்து துறையில் 1150 ரூபா எக்ஸாம் ஃபீஸாக கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம் எப்படி கம்ப்யூட்டர் பேஸ்டான எக்ஸாம் வைப்பீங்களா, இல்லை எந்த மாதிரி எக்ஸாம் வைப்பீங்க, இல்லை வண்டியை கொடுத்து கிரவுண்டில் ஓட்டுங்கடா அப்படின்னு சொல்லுவீங்களா, எந்த மாதிரி எக்ஸாம் வைப்பீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ எப்படியெல்லாம் எக்ஸாம் இருக்கும்? ஏன்னா எக்ஸாம் ஃபீஸஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இதுவரை நடந்த தமிழகத்தில் நடந்த எக்ஸாம் தேர்வு கட்டணத்தை விட போக்குவரத்து துறையுடைய தேர்வு கட்டணம் அதிகமாக இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு அதிகம்? இதனால எந்த நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கட்டணம் அதிகமாக போக்குவரத்து அப்ளிகேஷனுடைய கட்டணம் அதிகமாக இருக்கு. ஸோ என்னன்றது தெரியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதற்கும் வந்து கேசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையிலேருந்து விரைவில் பதில் கொடுப்பாங்க. போக்குவரத்து கட்டணத்தை ஏன் இது போக்குவரத்து அப்ளிகேஷனுடைய கட்டணம், போக்குவரத்து கட்டணம்னா பஸ் பேருன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா போக்குவரத்து கட்டணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுடைய கட்டணம் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கு? எந்த விதமான கட்டணத்துக்கும் இல்லாத அளவில் போக்குவரத்துடைய கட்டணம் அப்ளிகேஷனுடைய கட்டணம் அதிகமாக இருக்குது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை விரைவில் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் விரைவில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ டிடிசி முறைக்கு முழுமையாக 100% தடை விதிக்க வேண்டும் அப்படின்ட்டு தமிழகத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவராக இருக்கிற ஒவ்வொரு டிரைவருமே கூறுறது ஒன்றே ஒன்று தான். அனைத்து டிரைவர்களுடைய அசோசியேஷன்ல இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு டிடிசி முறையே வேண்டாம், டிரைவர் லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப்பை எடுத்துக்கோங்க, கண்டக்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப்பை எடுத்துக்கோங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு முன்னுரிமை இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் டிரைவர் தனியாக எடுத்துக்கோங்க, கண்டக்டர் தனியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து தான் ஆகணும், இல்லை நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து தான் ஆகணும், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம். ஆனால் எடுக்கிறப்பவே டிரைவர் கம் கண்டக்டர்ன்ற டிடிசி முறையை அடியோட ரத்து செய்யணும். ஏன்னா ஒரு டைம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி தான் எடுப்பாங்க. அப்போ டிஎன்எஸ்டிசி எடுக்கவே மாட்டாங்க. எஸ்சிடிசிக்கு மட்டும் தான் எடுப்போம். நாங்கள் டிரைவர் கண்டக்டர் மட்டும் தான் சேர்ந்து தான் எடுப்போம். ஒரு டைம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து இதே மேற்கோள் காட்டி இனிமேல் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் வேலை அப்படின்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவருக்கு வேலைன்றது இன்றைய நாள் வரை ஒரு கனவாகிடுச்சு. போக்குவரத்து துறையுடைய சில முக்கியமான அறிவிப்பை நம்ம கொடுத்துருக்கோம். மெட்டீரியல்களும் வந்து பார்த்திங்கன்னா நாம் அவங்களுக்காக வழங்கிட்டு வரோம். உங்களுக்கு மெட்டீரியல் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ், கட்டாய தமிழ், பொது தமிழ் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டம், பொது அறிவு, அப்புறம் பொது எண்கணித அறிவு, முதலுதவி பற்றிய தகவல்கள். ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் சில முக்கியமான அறிவிப்புகளை நாங்கள் வெளியிட இருக்கோம். ஸோ போக்குவரத்து துறையில் தொழில்முறை திறன் தேர்வு, ஸோ இதற்குண்டான எக்ஸாம்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், இது எல்லாமே நாம் உங்களுக்கு மெட்டீரியலாக கான்டெக்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டீரியல்ன்றது ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் என்ன படிக்கிறீங்களோ அதுதான். ஸோ அது உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா வேண்டாம், அது உங்களுடைய விருப்பம். பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் போக்குவரத்து கழகத்தில் வேலை வாய்ப்புன்றது ரொம்ப கடினமாக இருக்குங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும்தான் எடுக்கிறாங்க. இதற்குண்டான தடைகள் கேசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அறிவிப்பு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில தினங்களில் டிடிசி முறைக்கு தடை விதிக்கப்பாங்க. இந்த அப்ளிகேஷனையும் மாற்றி அமைக்க போகிறாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாம். மக்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.